ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு ட்ரெண்டாவது வீடியோ. என்ன மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் செய்கிறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் இந்த சிஎஸ்சி சம்மந்தமாக காட்டியிருந்தேன். கொலம்போ எக்ஸ்சேஞ்சில் என்ன மாதிரி அக்கௌண்ட் திறக்கிறேன்னு சொல்லி அதுக்கு நிறைய ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க. அப்படியான ப்ரோக்கர்ஸில் நீங்கள் போய் கண்டெக்ட் பண்ணிங்கன்றால் அவங்க சில ப்ரொசீஜருக்கு ஃபார்ம்கள் ஃபில்அப் பண்ண வேண்டி இருக்கும். அதெல்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஐடி வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த நான் வந்து என்டிபி செக்யூரிட்டியில் செய்கிறேன்னு சொல்லிச்சுன்னா என்டிபி செக்யூரிட்டிஸ் கண்டெக்ட் பண்ணிங்களேன்னு சொல்லி சொன்னால் அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து தருவாங்க. என்ன மாதிரி எந்தெந்த ப்ரோக்கர்ஸ் இருக்கிறாங்க இலங்கையிலன்ற விஷயத்தை வந்து நான் இதுக்கு முதல் ஒரு வீடியோ பார்ட் 1 கொடுத்துருப்பேன். அந்த பார்ட் 1 லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அதன் ஊடாக போய் பார்த்துக்கொள்ளுங்கள். அதுக்குள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்றால் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிடைக்கும். அந்த பாஸ்வேர்டை கொண்டு லாக்இன் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே நீங்கள் உள்ளுக்கு வருவீங்க. ரேடிங் வந்து மினிமம் ஸ்டார்ட் ஆகலைன்றபடினால் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பிளாங்காக இருக்குது. எல்லாம் வந்து பிளாங்காக இருக்குது. இதில் வந்து நிறைய அட்வான்ஸ் இப்போ என்ன ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அதோடைய டீட்டெயில் வந்து இதில் இருக்குது. இப்போ அட்வான்ஸ் சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அட்வான்ஸ் சார்ட்டில் போய் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நான் இன்னொரு ஆரம்பத்தில் ஒரு கம்பெனியை வந்து டீட்டெயில் அனலைஸ் பண்ணி காட்டினேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கப்ருவான்ற ஒரு கம்பெனி. இந்த கப்ருவான்ற கம்பெனியோட டீட்டெயில் நான் இன்வெஸ்ட் பண்ண போனாங்கன்னு தான் அதோடைய டீட்டெயில்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். உங்களுக்கு அவங்களுடைய ரிப்போர்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். அந்த ரிப்போர்ட்டில் மெயினாக வந்து ஒரு சம்மரி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹைலைட் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா தெரியும் 2021 என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஆகிருக்கு, அதுக்கு பிறகு 2020 என்ன மாதிரி, 2021 என்ன மாதிரி என்ற டீட்டெயில் எல்லாம் வந்து இதில் இந்த ரிப்போர்ட்டில் வந்து இருக்கும். அடுத்தது ஏர்னிங் ஃபர் ஷேர்ஸ் என்ன மாதிரி, என்ன ரேஷியோவில் இருக்குது. நீங்கள் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்களான்னு உங்களுக்கு 8 ரூபா வந்து கிடைக்கக்கூடிய கிடைச்சிருக்கும். இது வந்து ஷேர்ஸ். இதுக்கு மேலதிகமாக ப்ரைஸை வந்து அதாவது ஷேர்ஸுடைய ப்ரைஸ் வந்து ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கிற லாபம். ரைட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ மார்க்கெட் வந்து 9:30 வந்து ஒரு நாளும் தொடங்கும். 9:30 வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் வந்து இதில் வந்து ஜெலோவில் வந்து காட்டிக்கொண்டிருக்கும். அடுத்தது வந்து ஜெலோவில் க்ரீனில் காட்டிக்கொண்டிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ரெட்டில் வந்து இது சொல்லி காட்டிக்கொண்டிருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு ஃபேவரபிளாக இருக்குமாக இருந்தால் ஒரு சில கம்பெனி போனன்ற ஷேர் ஃபேவரபிளாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அது க்ரீனாகவும், மற்ற மார்க்கெட் வந்து டவுன் ஆகி கொண்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் நேற்றையை விட இன்றைக்கு மார்க்கெட் வந்து டவுனாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ரெட்லேயும் வந்து காட்டிக்கொண்டிருக்கும். ரைட், இதுதான் வந்து நீங்கள் லொக்கின் ஆகினதுக்கு பிறகு இது வந்து என்டிவினுடைய ரேட்டுன்னு சொல்லி வரும். அது உங்களுடைய பிளாட்ஃபார்ம். இதற்கு என்ட்ரு ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த ஆன்லைன் ட்ரேடிங்ன்றதை கிளிக் பண்ணி என்டிபி செக்யூரிட்டி போய் ஆன்லைன் உங்களுடைய யூசர் நேம் கிடைச்சதுக்கு பிறகு இந்த ஆன்லைன் ட்ரேடிங்ன்றதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களாக இருந்தால் இந்த ரேடிங்குக்குள்ளே வந்து நீங்கள் என்ட்ரு ஆகக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணிங்களா என்றால் இந்த ரேடிங் பிளாட்ஃபார்முக்குள்ளே வரலாம். இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஷேரை வாங்கி கொள்ளலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் சம்பத் பயங்கர ஷேர்ஸ் வந்து வாங்க போகிறாங்க இருந்தால் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் சம்பத் 2 வரும். அப்படி தெரியாவிட்டால் இதில் SAM என்று அடிச்சிங்கன்றால் டைப் பண்ணிங்கன்றால் சம்பத் 2 வரும். சம்பத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சம்பத் PLC என்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்றால் சம்பத் பேங்கிறது வரும். இதில் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பைன்றதை கொடுத்தீங்கன்றால் இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு காட்டும். 62 ரூபா படி வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டால் உங்களோட ஒரு இதில் வந்து ஒரு 10,000 ரூபா டிபாசிட் பண்ணிங்கன்னா 10,000 ரூபா இருக்குது. உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்றால் உங்களுக்கு தெரியும் 100 ரூபா. ரைட், உங்கள்ட்ட ஒரு 10,000 ரூபா ஒன்று இருக்குது. உங்கள்கிட்ட நீங்கள் டிபாசிட் பண்ணிட்டீங்க. அதாவது என்டிபி பேங்கில் அதாவது என்டிபி பேங்கினுடைய இந்த சிஎஸ்சி என்டிபி செக்யூரிட்டி அதில் வந்து டிபாசிட் பண்ண வேணும். பண்ணதுக்கு பிறகு உங்களோட பேலன்ஸ் வந்து பார்க்கலாம். நீங்கள் இதுக்குள்ளே வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களோட பேலன்ஸ் வந்து 10,000 சொல்லி இதில் ஆட்டோமேட்டிக்காக காட்டும். நீங்கள் டிபாசிட் பண்ணதுக்கு பிறகு அதன் பிறகு நீங்கள் பார்க்குறீங்களா 10,000 இருக்குது. நீங்கள் சம்பத் பேங்கோட ஷேர்ஸ் தான் வாங்க போகிறீங்களாக இருந்தால் நீங்கள் வந்து 10,000 ரூபாய்க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். 62 ரூபா படி ஷேர்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னால் எத்தனை ஷேர்ஸ் வாங்கலாம்? 153 ஷேர்ஸ் வந்து வாங்கக்கூடிய இருக்கும். இல்லை ரேடிங் பீஸ் அண்ட் கமிஷன் வந்து எடுப்பாங்க. அது போக நீங்கள் குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான் வாங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கமிஷன் வந்து ரைட் 10,000 ரூபா பிரிக்கிறோம் வந்து 62 ரூபாயா ஒரு ஷேர்ஸுக்கு போகுதுன்னு சொன்னால்
161 ஷேர்ஸ் வந்து வாங்கக்கூடிய இருக்கும். 161 ஷேர்ஸில் வந்து கொஞ்சம் ரேடிங்குக்கு போயிடும். ஆகவே வந்து நீங்கள் ஒரு 155 ஷேர்ஸை போட்டிங்கள் என்று சொல்லி சொன்னால் 9700 ரைட் 159 ஷேர்ஸுக்கிட்ட வந்து நீங்கள் வாங்கக்கூடிய இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். உடனே நீங்கள் இது பிறகு பையன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாங்கலாம். இதில் வந்து என்னோட பையிங் வேல்யூ வந்து இல்லை அப்படின்னாலும் இது வந்து காட்டையில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு வாங்கப்பட்டுவிடும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஷேர்ஸை விற்க போகிறீங்களாக இருந்தால் செல்லுன்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து 100 ஷேர்ஸ் இருக்குன்னு சொல்லித்தான் இந்த 100 ஷேர்ஸையும் வந்து நீங்கள் 100 சொல்லி கொடுத்துட்டு இந்த சேல் கொடுத்தீங்கன்றால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஷேர்ஸ் வந்து சேல் ஆகிடும். இவ்வளவுதான் வந்து இந்த ரேடிங்கில் வந்து நீங்கள் டெய்லி ரேடிங் பண்ணி கொண்டிருக்கலாம். அல்லது நீங்கள் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணி நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஒன் எக்ஸாம்பிள் காட்டுறேன்னு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இப்போ ஒரு இந்த ஷேர் ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட் சம்பத் பேங்கோட ஷேர்ஸை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் அட்வான்ஸ் சார்ட்ன்றது சம்பத் பேங்கோட கிளிக் பண்ணி அட்வான்ஸ் சார்ட்டை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட் சம்பத் பேங்கோட ஷேர்ஸ் வந்து இதுதான். அவங்களுடைய சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கிராஃப் வந்து இதுதான். இதில் நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் 46 ரூபாயில் வந்து வாங்கினீங்களாக இருந்தால் நீங்கள் வந்து 78 ஹையர்ஸ் ஆகக்குள்ளே விற்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதற்குரிய நீங்கள் கிராஃபை வந்து போட்டு பார்த்துக்கொள்ளலாம். என்ன மாதிரி இதில் எவ்வளோ ஹையாக போயிருக்கு, எவ்வளோ லோவாக இருக்குது என்ற விஷயங்களை பார்க்கலாம். அந்தந்த பீரியட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரைட் எப்படி மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணுறது, எப்படி ஷேர்ஸை செலக்ட் பண்ணுற விஷயங்களை இன்னொரு அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு விரிவாக பார்ப்போமா. இது ஒரு பேசிக்கான ஒரு விளக்கத்தை தரத்துக்காக வேண்டி தான் இந்த இது வந்து தரப்பட்டது. அடுத்தது இதில் சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து வாட்ச்ன்றதில் பார்த்தீங்கன்னா தெரியும். டாப் கையின 2க்கு வந்து டாப் 10 ஷேர்ஸ் வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஆகிக்கொண்டிருக்கு, எது லாஸ் ஆகிக்கொண்டிருக்கு என்ற விஷயங்களை வந்து பார்க்கலாம். இதில் ப்ரௌன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், நேஷனல் லங்கா ஃபினான்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது மார்க்கெட் விஷயங்கள், மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள். அடுத்த ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிங்களானால் இதுக்குள்ள விஷயங்களை பார்க்கலாம். அடுத்து உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், போர்ட்ஃபோலியோ எல்லாம் வந்து இதுக்குள்ளே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பேசிக் சார்ட், அட்வான்ஸ் சார்ட் எல்லாம் வந்து பார்க்கலாம். அடுத்தது அனலைஸ் பண்ணுறதாக இருந்தால் கல்குலேட்டர் நீங்கள் கல்குலேட் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு ஷேர்ஸ் ஒன்று செலக்ட் பண்ணுறீங்களா இருந்தால் என்ன மாதிரி என்ன விலைக்கு வாங்கலாம் விற்கலாம் என்ற விஷயங்கள் வந்து இதில் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாபான் செலக்டிக்கலில் நீங்கள் ஒரு 100 ஷேராக வாங்குறீங்க. ப்ரைஸ் என்ன மாதிரி என்றதை போடணும். நீங்கள் போட்டு இதில் போட்டிங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ப்ராஃபிட் பெறும், வாங்கி என்ன விற்கிறீங்களன்னு சொன்னால் எவ்வளோன்ற அந்த கல்குலேஷனை வந்து நீங்கள் இதுக்குள்ளே போய் பார்க்க முடியாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ட்ரேடிங் பண்ணுறீங்களாக இருந்தால் அந்த விஷயங்களை வந்து நீங்கள் இதுக்குள்ளே பார்க்கலாம். அடுத்த ரிப்போர்ட்டுகள் சம்மந்தமான விஷயங்கள், அனௌன்ஸ்மெண்ட் அதுகளை வந்து நீங்கள் இதுக்குள்ளே பார்க்க முடியாது. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் விஷயம். வந்து பெரிய ஒரு மிக கடினமான விஷயம் இல்லை. நீங்கள் விரும்பினால் வந்து முதல் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ண முதல் நீங்கள் ஒரு உங்களான ஒரு ரிசர்ச்சை வந்து மேற்கொண்டு நீங்கள் செய்யலாம். இது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்லை. நீங்கள் வந்து நான் செய்கிற விஷயங்களை வந்து உங்களுக்கு லேர்னிங் பர்பஸுக்காக வேண்டி தரேன். அடுத்தது இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுடைய ஃபுல் இதில் வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளாக இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அதில் முன்னேறுவது உங்களை பொறுத்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நன்றி. இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.